காதுல வந்து எண்ணெய் எல்லாம் ஊத்துறோம். அது சம்பந்தமா அது வந்து டெஃபினெட்லி இப்போ எண்ணெய் அப்படிங்கிறது இட் கேன் அகேன் காஸ் லாட் ஆஃப் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன். ஸோ இட் இஸ் லைக் அ ஒன் வே டியூப். நம்ம வந்து ஊற்றி விட்டுடுறோம், அது வந்து அந்த லேயர்ல அப்படியே உட்காந்துக்கும். அந்த ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹேர் ஃபாலிக்கிள்ஸ்ல கீழே போய் அது வந்து அப்படியே அடைச்சிடும். அந்த ஹேர் ஃபாலிக்கிள்ஸ்ல இன்ஃப்ளமேஷன் வந்து அது இன்ஃபெக்ஷனா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எண்ணெயும் we have to avoid. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்ல லைட்டாக பயமும் கூட வருது. ஸோ நிறைய பயப்பட வேண்டாம். நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் பண்ணுறப்ப எடிட்டர்ஸ் ஃபுல்லாக ஹெட்ஃபோன்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக அந்த கேள்வியை நான் வைக்க வேண்டியதாக இருக்குது. அந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, இதை ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுற ப்ரொஃபஷனில் இருக்கவங்க, அவங்க ஒரு கண்டிப்பாக ஒரு 8 hours அதை வந்துட்டு யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ப்ரிகாஷன்ஸ் இருக்கா? லெஸ் ரெடியூஸ் த வால்யூம், கிவ் இனஃப் பிரேக்ஸ், தட்ஸ் ஆல். நீங்க கண்டினியூஸா அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா கூட ஹெவி ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஏன்னா சவுண்டு, த குவாலிட்டி ஆஃப் சவுண்ட், அந்த எடிட்டிங் அது எல்லாமே இருக்கும். ஸோ கிவ் இனஃப் பிரேக்ஸ். ஹெவி ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாலும் இந்த கழுத்துக்கு வந்து இட் ஷுட் நாட் பி அ ப்ரெஷர். ஸோ அது வந்து பிரேக்ஸ் விட்டு அவங்க பண்ணட்டும். லெட் தெம் மேக் ஷூர் தட் த வால்யூம் இஸ் கோயிங் டு பி வித் இன் த permissible limits. நம்ம சொன்ன மாதிரி 6 கீழே 5 கீழே அவ்வளவுதான். ஓகே, அதுக்கு மேல தேவை இருக்காது. ஐ திங்க் இஃப் ஹியரிங் இஸ் நார்மல், தட் வால்யூம் ஷுட் பி கம்ஃபர்டபுள் ஃபார் தெம். நம்ம வந்து பழகி நம்ம வந்து ஏத்தி பழகிறதுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த நெக்ஸ்ட்னு மேலே அப்படியே கூடுதலாக போய்கிட்டே இருக்கும். நிறைய விஷயங்கள் ஆர்டிகல்ஸ் வந்து இப்போ சமீபமாக நிறைய வந்துட்டு இருக்கு. பேரண்ட்ஸ்க்கு தான் நிறைய டவுட்ஸ் இருக்கும். அவங்களுக்கு அழுக்கு இருக்கும்போது அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா, பெரியவங்க வீட்டில் இருக்கவங்க எண்ணெய் ஊற்றுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதுவே இதாகும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணலாமா, எண்ணெயெல்லாம் ஊற்றலாமாங்கிற ஒரு டவுட் வந்துட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ்க்கு இருக்க தான் இருக்கு. ஸோ அவங்களுக்கு தான் நீங்கள் டிப்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ குழந்தைங்க அப்படின்னு பார்க்குறச்சு, குழந்தைங்களுக்கு வந்து காது, ஹியரிங் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சென்ஸ். பிகாஸ் கேட்டாதான் அவங்களால பேச முடியும். ஸோ பிறந்த குழந்தைக்கு இப்போ வந்து நம்ம டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆயிருக்கிறதுனால பிறந்த குழந்தைக்கு ஒரே நாளில் நம்ம வந்து காது எப்படி கேட்குது அப்படிங்கிறத நம்மளால வந்து டெஸ்ட் பண்ணி நம்மளால சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அவங்களோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நிறைய எக்ஸ்போஜர் டு மொபைல் ஃபோன்ஸ் இதெல்லாம் வந்துட்டதுனால ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் லைக் ப்ரீ ஸ்கூல் ஆர் ஈவன் லைக் ஏர்லி ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்லாம் கூட வந்து ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து கேம் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் அவங்க அவங்களோட ஏதோ ஷோ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஹெட்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே வந்து அவங்களால வந்து சம்டைம்ஸ் எந்த இஷ்யூ இருந்தாலும் வந்து சொல்ல முடியாது. இப்போ நம்மளுக்குன்னா நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வலி அப்படிங்கிறது தான் ஒரு உணர்ச்சியா தெரியுமே தவிர, இந்த மாதிரி சென்சரி இஷ்யூ இருக்கு அப்படிங்கறது அவங்களால யார்கிட்டயுமே பேரண்ட்ஸ் கிட்டயுமே வந்து சொல்ல முடியாது. ஸோ